ஹாய், இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு சந்தோஷமான நாள் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு நம்ம பண்ணுற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரீச் ஆகலை அப்படின்னா ஏதோ ஒரு 10 பேருக்காவது ஏதோ பார்க்குறாங்க அப்படின்னு நினச்சிட்டு தான் இப்போ இந்த யூடியூபே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எனக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணவங்க நிறையா பேருக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் அது இதுன்னு நிறைய வந்திருக்காங்க. ஆனால் எனக்கு அவ்வளோதான் வரல. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கண்டினியூஸாக ஏதோ பண்ணிகிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ரீசெண்டாக எனக்கு ஒரு கமெண்ட் வந்து, எனக்கு அதிகமாக கமெண்ட்ஸ் எல்லாம் வராது, யாரோ ஒரு 2-3 பேர் தான் பண்ணுவாங்க. அப்படி ஒருத்தவங்க ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, நான் ஏதோ ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா என் பசங்க வந்து இந்த பேப்பர் கப்பில் உண்டியல் மாதிரி செஞ்சு அதில் வந்து காசு சேர்த்து வச்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி போட்டு வச்சுருந்தேன். அதை பார்த்துட்டு அவங்க பையனும் நானும் உண்டியல் சேர்த்து வைக்கணும், உண்டியல் வச்சு காசு சேர்த்து வைக்கணும் அப்படின்னு கேட்டானா. சரின்னு சொல்லிட்டு அவங்களே அதே மாதிரி பேப்பர் கப்லேயே உண்டியல் மாதிரி செஞ்சு அவங்க கொடுத்தாங்களாம். அவனும் பூஜை ரூமில் வச்சுட்டு அப்பப்போ அவங்க கொடுக்குற காசு இல்லை யாராவது அவங்களுக்கு கொடுக்குற காசை வச்சு சேர்த்து அப்படியே வச்சுட்டே வந்தானா. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவுக்கு வந்து இப்போ பர்த்டே வந்து இவங்களுக்கு வந்து இப்போ ஒரு பர்த்டே வந்திருக்கு ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி. அப்போ என்ன பண்ணானா, அந்த உண்டியல் உள்ள காசை எடுத்து அவங்க அப்பாட்ட கொடுத்து, இந்த காசில் எனக்கு ஏதாவது அம்மாவுக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டானா. அவங்க அப்பா சரி நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு வாங்கி தரேன்டா அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லை எனக்கு இந்த காசில் தான் வேணும் அப்படின்னு சொல்லி அதில் வந்து ஒரு 200 சம்திங் அப்படி இருந்திருக்கும் போல். அதில் வந்து அவங்க அம்மாவுக்கு ஒரு சுடிதார் டாப்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தானா. அவங்க பர்த்டே அன்றைக்கி கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததான். எப்படி அந்த காசு கிடச்சிது அப்படின்னு கேட்டால், நான் தான் காசு சேர்த்து வச்சேன்லாமா, அதில் தான் நான் இது மாதிரி சேர்த்து வச்சு உங்களுக்கு நான் ஒவ்வொரு பர்த்டேக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னானா. அதை பார்த்தோன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததான். சரி, நம்ம பசங்க நம்ம பையன் நமக்காக காசு சேர்த்து வச்சு நமக்கு வாங்கி கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் போட்டிருந்தாங்க. எனக்கு ரொம்ப